என்னது சாத்தான்குளம் வழக்குல சம்பந்தப்பட்ட 9 பேருக்கும் மரண தண்டனை கிடைக்கிறது டவுட் தானா? என்னன்னு சொல்றேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க. என்னம்மா ஜட்மெண்ட்டையும் எழுதி முடிச்சிட்டாரு, எழுதின பேனாவையும் உடைச்சிட்டாரு, இதுக்கப்புறம் என்ன டவுட் அப்படின்னா, தீர்ப்பு வந்தது மதுரை கிளை நீதிமன்றம். அதனால அக்யூஸ் ஹைகோர்ட்டோட கன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஆர்டர் வந்த வித்தின் 15 டேஸ்ல சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் ஃபைல் பண்ணுவாங்க. ஆர்டிகல் 136 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் இதன் அடிப்படையில சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீடுக்கு தாக்கல் பண்ணுவாங்க. அங்கேயும் இவங்களுக்கு சார்ந்து தீர்ப்பு வரல அப்படிங்கிற பட்சத்துல அடுத்து மெர்சி பெட்டிஷன் போடுவாங்க. அங்க பிரசிடென்ட் கிட்டையும் கவர்னர் கிட்டையும் கொண்டு போவாங்க. அவங்களும் இவங்களுக்கு சார்ந்து தீர்ப்பு வழங்கலங்கிற பட்சத்துல தான் இவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படும். இல்லைன்னா தீர்ப்பு மாற்றி எழுதி தண்டனை குறைக்கப்படும். இதெல்லாம் தாண்டி இந்த லேண்ட்மார்க் கேஸுக்கு முக்கிய காரணமா இருந்த விட்னஸ் ரேவதி ஹெட் கான்ஸ்டபிள் இவங்க தான் இப்படி ஒரு ஜட்மெண்ட் வரதுக்கு காரணமா இருந்திருக்காங்க. இந்த மாதிரி போலீஸ் இருக்கிற வரைக்கும் நீதி நிலைநாட்டப்படும். இந்த வழக்குல நீதிங்கிறது தாமதிக்கப்பட்டிருந்தாலும் தவிர்க்கப்படலங்கிறது மனசுக்கு நிம்மதியா இருக்கு. தேங்க்யூ. இது போல மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.